எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடம் என்ன புறப்படுமா? ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மலை பிரசங்கத்தில் நீங்கள் பாருங்களேன், எல்லா இதயத்தை சம்பந்தமானதாக இருக்கும். மலை பிரசங்கம் அருமையான பிரசங்கம், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கேட்ட ஜனங்களை எல்லாம் கூடி பிரசங்கித்த பிரசங்கம். இன்றைக்கி அவருடைய மலை பிரசங்கம் உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு சவாலாக, ஒரு நல்ல ஈர்ப்பாக இருக்கிறது, விரும்புகிறார்கள் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மலை பிரசங்கத்தில் எல்லாம் இதயத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பேசியிருப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் தொடங்குகிறது. 3ஆம் வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால ஆவியில் எளிமை வேணும்னா ஆக்டிங் கிடையாது, சரீரத்தில் பண்ணுகிற ஆக்டிங். நான் எளிமையை போல தாழ்மையை போல பாருங்க, கீழே விழுந்து காலை கும்பிடுவாங்க, நாளைக்கு காலை வாரி விட்டுடுவாங்க. அதனால சல்யூட் அடிக்கிறது, வணங்குறது, பவ்யமா நடிக்கிறது, சரீரத்தில் சிக்னல் கிடையாது, அதெல்லாம் சரீர சிக்னல். அப்போ அந்த எளிமை எங்கிருந்து வருது? இதயத்துக்குள்ள இருக்கணும், வெளி வேஷம் கிடையாது. அதே போல 5ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயுல 5ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப சாந்த குணம், யாராவது ஒருத்தர் நம்மளை கொஞ்சம் சீண்டி விட்டுட்டேன்னா, கோபம் வரும்படி இல்லாத பொய்யை நம்ம மேல் சொல்லிட்டாங்கன்னா சாந்தமா இருக்கிறோமா? எல்லா நேரத்திலும் சாந்தமாக இருப்போம். இல்லாத ஒன்று சொல்லி அதை செய்துட்டாங்கன்னா, பேசிட்டாங்கன்னா சாந்தமாக இருக்காது. அப்போ சாந்த குணம் எங்கிருந்து வருகிறது? நம்ம இதயம் நல்லா இருந்ததுன்னா, இதயத்தில் கர்த்தரை நம்ம தேக்கி வைத்திருந்தோம்னா, கர்த்தரோடு நம்ம வாழ்ந்துருந்தோம்னா, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சகிப்போம், ஜெயிப்போம், சாந்த குணம் புறப்படும். 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம், நீதி பாக்கியம் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நீதி அப்படி செய்யணும்னா நம்ம மனசு கரெக்டாக இருக்கணும், இதயம் கரெக்டாக இருக்கணும், பேச்சு இல்லை. ஆமாம், நான் இப்போ தரங்க, இப்போ கொடுக்குறேங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. சாதாரணமாக எடுத்துக்கிறேன்னு, நான் சமீப காலத்தில் நான் ஒரு கேட்டு செய்யணும், ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணேன், நான் அந்த காரியத்தை கொடுத்தேன். அவர் பேர் சொலோமன், அவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவர் நல்லா பண்ணுவார்னு சொல்லி. அதனால் அவர் கேட்டேன், சார் நாளைக்கே நான் போட்டுறேன்னுட்டார். அப்போ சீக்கிரம் வேணுங்க, எனக்கு கேட் போடணும், இல்லைன்னா நாய்களெல்லாம் உள்ளே போகும், எனக்கு இந்த ஸ்கூல் பக்கத்தில் கேட் வேணும்னு சொல்லி போட்டுறேன்னுட்டார். வருதுன்றார், வரலை. அப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறமா அவர் ரெக்கமெண்ட் பண்ணவரை கேட்டேன், இன்னும் ஷீட்டே வாங்கலையே, அவர் எப்படி கேட் செய்வார் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், என்னங்கன்னு, 1 ஹவரில் வந்துடுச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் போயிடுச்சு, அடுத்த நாள் சொல்கிறாரு 1/2 ஹவரில் வந்துடுது, உங்ககிட்ட வந்துடும். வரவே இல்லை, கிளம்பிடுச்சுன்றாரு, 1/2 ஹவர் என்றாரு, 1 ஹவர் என்றாரு. நான் ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சொலோமன் பேரு ஆண்டோடைய பிள்ளை, ஆனால் சொல்கிறேன் எனக்கு இப்போதாங்க ஆகும். அதே நீங்கள் பாருங்களேன், நாங்கள் பிரிண்டிங்லாம் கொடுத்துருக்குறோம், நாங்கள் டிவோஷன் பிரிண்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் மாதம் ஒரு முறை, ஒரு மாதத்துக்குரிய டிவோஷனுடைய மனைவி எழுதுவார்கள், இங்கிலீஷில் தமிழில் பிரிண்ட் பண்ணுவோம். அதை ஒரு பிரிண்டர்கிட்ட கொடுப்போம். நிறைய பேரை நாங்கள் மாற்றினோம், கிறிஸ்டியன்ஸ் பிரிண்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம், அல்லது இந்துக்களுக்கு கொடுத்துருக்குறோம், புற ஜாதிகள் செய்கிற கொடுத்துருக்குறோம். நாங்கள் பார்க்குறோம், ஏதாவது ஒரு பொய் சொல்லுவார், அந்த கிறிஸ்தவர் இருக்கிறார் பாருங்க, பொய் சொல்லுவார், கரண்ட்டு போயிடுச்சு, எனக்கு ஆள் வரல, இப்படின்னு பொய் சொல்லுவார். நான் தரேன்னு சொல்லிடுவார். ஆனால் ஒரு இந்து கிட்ட போனீங்கன்னா, அப்போ நான் போய் என்னுடைய பர்சனல் சாட்சி நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ அவர் என்ன பண்ணார், 1 வாரம் அங்கே தர முடியாது, 1 வாரம் ஆகும், எனக்கு இவ்வளோ வேலை இருக்கிறது, நான் தர முடியும், எல்லாம் கரண்ட்லாம் கட் ஆகும், இது ஆகும், அது ஆகும், எல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லுவார். அப்போ ஒரு நம்பிக்கையாக நம்ம போகலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள், சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சி நீங்கள் எதை பேசினாலும் அது பிசாசுகிட்ட இருந்து வருது, ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நம்ம வாயில் எப்படி நம்ம இதெல்லாம் பேசணும்னா, இதயத்துக்குள்ள பொய் இருக்கிறது, இதயத்துக்குள்ள வஞ்சனை நிறைந்திருக்கிறது, இதயத்துக்குள்ள ஆண்டவர் சரியான ஒரு காரியத்தினால ஆண்டவரனால நம்ம நிரப்பப்படலை என்று நம்ம பார்க்கிறோம். வாயில் சொல்லுகிற பொய் அவங்க மனுஷனை திருப்திப்படுத்த. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள், அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. நீதியின் மேல் பசுதாங்க. நம்ம கரெக்டாக சொல்லலாம்ப்பா, இதில் என்ன இருக்கிறது, நான் இன்னைக்கு தரேன்னா தரேன், தரலன்னா இல்லை, முடியல என்னால், அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று நான் சொல்ல வருகிறேன். 5:7 மத்தேயு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போது அந்த இரக்கம், அந்த கனிக்காரம், அந்த கனிவு எப்படி நமக்கு வரும்? ஒருத்தர் மேலே இதயத்துலேருந்து தான் வரும். சும்மா ஆக்டிங்லாம் பண்ண முடியாது. வெளியில் ஒன்றா ஆக்டிங் பண்ணலாம், பணம் கொடுக்குற மாதிரி, இவங்களுக்கு இது கொடுக்குற மாதிரி, சாப்பாடு கொடுக்குற மாதிரி. உண்மையான இதயத்தில் ஒரு இரக்கம் இருந்தால் தான் அப்படி நம்ம செய்ய முடியும். அது இதயத்திலிருந்து வருகிறது. அப்போ 9 வசனம் 5:9 மத்தேயு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். ஆமென். அதில் சமாதானம் பண்ணுவது கூட நம்ம என்ன பண்ணணும், என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும், என்னதான் நம்மோடு எதிர்த்து யாராவது நின்னாலும், நாம் ஒருத்தர் பண்ணார் வச்சிங்களா, சமாதானம் ஆகிடும். 2 பேர் மத்தியிலே ப்ராப்ளம் வரும்பொழுது 2 பேருமே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கினே இருந்தால், விடாமல் பேசிக்கினே இருந்தால்
கண்டிப்பாக அது முடிவுக்கு வராது. ஆனால் ஒருத்தர் சமாதானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சமாதானம் பண்ண வரமாட்டாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். நீங்க பண்ணுங்க என்றார், ஆண்டவர் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? நீங்க பண்ணணும். நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் உண்டு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வேற, நிறைவாய் தருவேன். கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்ம செயல்படணும். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நம்ம செயல்படணும். யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தால், ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், எங்கேயாவது பிரச்சனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடம் கேளுங்க, சமாதானம் பண்ணுங்க, நல்லா பேசுங்க. அவங்களோட கர்த்தர் பார்த்து கொள்வார். சமாதானத்தை நம்ம பண்ண சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் யாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவர் இயேசு சமாதானம் பண்ண வந்தார். ஆண்டவர் இயேசு எல்லாரோடும் அருமையாக பேசினார், அடிக்கிறவங்கிட்ட கூட அன்பாக பேசினார். அதனால சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? இதயத்திலிருந்து. இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணோம்? கர்த்தர்கள் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போது என்னிலே நீ நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போது நம்ம கிளை, அவர் செடி. அப்போது செடி இல்லாமல் கிளைனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இயேசுநாதர் இல்லாமல் நம்மளால் இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வருகிறேன். கர்த்தரோடு நம்ம நிலைத்திருக்கும் போது இவைகள் எல்லாம் வரும். இதயத்தில் கெட்ட சிந்தனைகள் வராது, கெட்ட காரியங்கள் வராது. ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சிந்தனைகள், நல்ல காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத சிந்தனைகள், பரிசுத்தம் உள்ள சிந்தனைகள், செயல்கள் வரும். வாயில் வரும், அது கையில் வெளிப்படும், சரீரத்தில் வெளிப்படும், கண்ணில் வெளிப்படும். ஆக நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது இவெல்லாம் காத்துக்கொள்ளலாம்.